ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று ஒரு திருமண வீட்டுல உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கிறாரு. அந்த திருமணத்திற்கு வந்த சீமானோடு மேடையில் அருகருகே அமர்ந்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு செய்தியில இருக்கு. நான் பார்த்த போட்டோ ஒண்ணு ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி போட்டோ தான் இருந்தது. இப்ப திருமண வீட்டுல யாரையாவது பார்த்து பேசினா அவங்க என்கிட்ட முகம் கொடுத்து பேசல அப்படின்னு எல்லாம் வந்து குற்றச்சாட்டுகளை சொல்ற ஒரு காலத்துல இருக்கிறோம். அதனால என்ன பேசுனாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த ஒரு போட்டோல 2 பேரும் வேற வேற பக்கம் திரும்பி இருந்தாங்க. அந்த நேரத்துல எடுத்து சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சோஃபா வந்ததுக்கு அப்புறம் திமுகல இருந்தும் கொஞ்சம் பேர் போறாங்க அப்படின்னு உதயநிதி அதுல பேசும்போது சொல்லி இருக்கிறாரு. திமுகலயும் நிறைய பேர் வீட்டுல சோஃபா இல்லாம இருக்குங்கிறது தெரியுது. அதுல நல்லதுதாங்க. திமுகல இருந்து சில பேர் போனா அவர்கள் வந்து கொள்கை பற்றி இல்லாதவர்கள் சொல்லி உணர்ந்துக்க முடியும். ஒரு பதவி ஆசைக்காக போறாங்க. பதவி ஆசை உள்ளவங்க, ஒரு அரசியல் இருக்க எல்லாருக்குமே பதவி ஆசை இருக்கும், அதுல தவறு இல்லை. ஆனா கொள்கையை காத்துல பறக்க விட்டுட்டு பதவியில இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க யார் யாரெல்லாங்கிறது இனங்கண்டுக்கிறதுக்கு கொஞ்சம் உதவும். இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேல இருந்து அங்க போறவங்க எல்லாருமே அப்படித்தானே. அவங்களுக்கு பதவி வேணும், பதவி இல்லாம இருக்க முடியாது. ஒரு எதிர்கட்சியாவது பலம் வாய்ந்த எதிர்கட்சியா இருந்தாலும் அட்வான்டேஜ் இருக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் செக் மோசடி வழக்கில் வந்து அவர் மேலே வந்து இது போட்டாங்க. இந்த எந்த ஏர்போர்ட்லேயும் அலர்ட் கொடுப்பாங்களோ அந்த அலர்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அவர் வந்து ஏர்போர்ட்டில், பாம்பே ஏர்போர்ட்டில் வச்சு அவரை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்ச உடனே அந்நியார் அவருடைய உறவுக்காரர் ஒருத்தர் அமமுகவுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. அவர் அமமுகவுடைய டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி சென்னையில். அவர் வந்து இதுக்கு ஃபோன் பண்ணுறாரு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறாரு. என்ன எங்கள் இவரை வந்து இது மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, அவரை இம்மீடியட்டாக கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். எப்படி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா, சார் அவர் பாம்பேயில் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு, நாங்கள் வந்து டிரான்சிட் இது கொடுப்போம், நாங்கள் அரசு கொடுத்து அவரை கூப்பிட்டு வரணும், நாங்கள் கூப்பிட்டு வந்து கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணோம், எங்களுக்கு இருக்க டிஏல வந்து நாங்கள் இதுதானே சார் பண்ண முடியும், ட்ரெயினில் தானே வர முடியும். அவர் உடனே நாங்கள் இதுக்கு ஃபேர் பே பண்ணிடுறோம், ஏர் ஃபேர் பே பண்ணிடுறோம். பே பண்ணி அவரை ஒரே நாளில் கூப்பிட்டு வந்து, அதாவது ஒரு அமமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருக்கவருக்கே ஒரு அரசியல்வாதிங்கும் போது காவல்துறையில் உள்ளவங்க கொஞ்சம் அச்சப்படுவாங்க. தேவையில்லாத பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போ அதிமுகவில் வந்து இன்னைக்கு வந்து அது 3வது கட்சியாக போயிடுச்சுங்கிறது மட்டும் இல்லை, ஒரு இமேஜ் போயிடுச்சு அதிமுகவுக்கு. இன்னைக்கு ஒரு பவர்ஃபுல் கட்சிங்கிற ஒரு இமேஜ் போயிடுச்சு. அப்போ உடனடியாக வந்து அதுலேருந்து இன்னைக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து பெரிய கொள்கை பெற்று உள்ளவங்களும் இல்லை, ஏதாவது கிடைக்கணும், ஏதாவது பதவியில் இருக்கணும், அதிகாரமான ஆட்களாக காட்டிக்கணுங்கிறதுக்காக வர்றாங்க. இன்னைக்கு வர்றவங்கள 100% எல்லா கட்சிகள்லயுமே அத மாதிரி கொள்கை பற்றி இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் இருக்கா? அதாவது இது காங்கிரஸ் கட்சி ஆட்சிகள் இல்ல, பெரிய கும்பல் இருக்கான கும்பல் இருக்கு எல்லா கட்சியிலும். பெரிய கும்பல் சிறிய கும்பல்ங்கிறது அந்த கட்சியில பொறுத்தது. அதிமுகல இருந்து அது பெரிய கும்பலா இருக்கும்னு நான் நினைக்கிறது காரணம்னா, அதிமுக வந்து அது வந்து ஒரு ரசிகர் பட்டாளத்தை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, ஒரு தனி மனித விரோதத்தின் காரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதுல பெரிய கொள்கை அப்படின்னு சொல்லி எதுவுமே இருந்தது இல்லை அவங்களுக்கு. அதனால கொள்கை பிடிப்புங்கிறது இருக்க தேவை. அவங்களுக்கு வந்து தலைவர் பிடிப்பு இருந்தது, தலைவி பிடிப்பு இருந்தது. கொள்கை பிடிப்புன்னு என்னைக்குமே கிடைக்காது. அப்படி இருந்தா அவங்க வந்து விவசாய சட்டத்துல வந்து இதுல வந்து இவங்க ஒன்றிய அரசுல பிஜேபி என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்தபடி அவங்க கையெழுத்து போட்டு வருவாங்களா, சிஏல கையெழுத்து போட்டு வருவாங்களா, இது மாதிரி எத்தனையோ சொல்லலாம். அதனால அங்கிருந்து ரொம்ப அதிகமான பேர் போறது வியப்பிற்குரியதில்லை. திமுகவிலே அப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கத்தான் செய்வார்கள். அவர்களும் சோஃபாவை விரும்பி நாடி போனால் அதில் அதிசயம் ஒன்றும் இல்லை. அதை வெளிப்படையாக ரொம்ப வரவேற்க தகுந்தது. ரொம்ப வரவேற்க தகுந்தது. உதயநிதி சொன்னதும் சொன்ன டோனும் ரொம்ப வரவேற்க தகுந்தது. சோஃபா வந்த உடனே திமுக இருந்தும் ஆட்கள் போறாங்க சிலர் அப்படின்னு சொல்றது ஓகே. நான் அப்போ கேட்டது வந்து, அதிகாரத்துல இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சியில இருந்து, அதாவது ஒரிஜினலா பழைய காங்கிரஸ்ல இருந்து காங்கிரஸ் சிண்டிகேட்னு பிரிஞ்சு அதுல இந்திரா காங்கிரஸ் பக்கத்துல வந்தவர்கள் கூட அவங்க அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கின உடனே, எமர்ஜென்சிக்கு பிறகு அதிகாரத்தை விட்டு கீழே இறங்கின உடனே அங்கேயும் ஒரு பெரிய ஸ்பிளிட் இருந்தது இல்ல சார்? அந்த அதிகாரம் இல்லை என்றால்
பறவைகள் அற்ற குலத்து ஆறு நீர் பறவை போல அருநீர் பறவை. பறந்து போறது எல்லா இடத்துலயும் இருக்குது, இருக்கா? ஆமா, எல்லா இடத்துலயும் இருக்கு சார். இதுல எல்லா வந்து இடத்துலயும் உதாரணமா நீங்க யோசிச்சு பாருங்க. சிபிஎம் வந்து லெஃப்ட் ஃப்ரண்ட்ல ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பார்ட்டியா இருந்தது. பார்ட்டி. சிபிஎம் உடைய ஆதரவாளர்களாகவும் சிபிஐ உறுப்பினர்களாகவும் இந்த மார்வாரி கம்யூனிட்டியை சேர்ந்த சில பேர் ட்ரேடர்ஸ் வந்து ஜாயின் பண்றதை பார்த்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் சிபிஎம் உடைய கொள்கையில என்னைக்குமே வந்து இது கிடையாது, ஒற்றுமை கிடையாது. ஆனா ஆளுங்கட்சியா இருக்கு, அது கூட இருக்கிறது அனுசரணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேர்ந்தது பார்த்துருக்கேன். அதே மாதிரி அவங்க வந்து என்னைக்கு சிபிஎம் பவர் விட்டு போச்சோ அன்னைக்கு இந்த மாதிரியான குழுமங்கள்லாம் உடனடியாக சிபிஎம் விட்டு விலையே போனாங்க. அதையும் பார்த்துருக்கேன். இப்போ நீங்க கேட்கலாம், சிபிஎம் எதுக்காக அவங்களை எல்லாம் சேர்த்து வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவங்களை பத்தி தெரியாதா? இப்ப சிபிஎம் இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும், ஆளுகிற கட்சி எதுவுமே தனக்கு எந்த அளவுக்கு பலம் கொடுதோ அந்த அளவுக்கு தன் கொள்கைகளை வந்து நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து வழக்கம். அப்ப இவங்கெல்லாம் எதிர்ப்பாளர்களை இல்லாம இருக்கட்டும், இவங்க கட்சிக்குள்ள உட்காந்து நம்ம கட்சியுடைய பிரின்சிபலை டைல்யூட் பண்ண போறது இல்லை, பண்ண முடியாது. அவங்க நல்லதுக்காகத்தான் வர்றாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா இவங்க வந்து நம்ம வந்து வேண்டான்னு சொல்லி வச்சோம்னா அவங்க எதிர்கட்சியில போய் சேருவாங்க. நாளைக்கு இதில் வந்து ரோட்டில் ஒரு அஜிடேஷன் நடக்கும்போது இவர் கொஞ்சம் ஃபண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் 30 பேர் சேர்ந்து வந்து நிற்பாங்க. அதை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக சேர்த்துக்கிறாங்க. அதனால அப்படிப்பட்டவங்க கட்சியை விட்டு போகும்போது இவங்க சிபிஎம் வந்து கவலைப்படுறதில்லை. பவரை விட்டு இறங்கும் போதே இறங்குற கட்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிற பலர் வந்து போயிடுவாங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஆமா, தெரிஞ்சிடும். அது அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் நடக்குது அது அப்படிங்கிற மாதிரி புரியுது. அப்படி பார்த்தா கலைஞர் முதுகில் விழாத குத்துக்களாங்க. குத்துக்கலாம். கலைஞர் முதுகில் விழாத கத்தி குத்து எத்தனை விழுந்திருக்கு. அதிமுகலையும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி போறவங்களை பத்தி தலைமையும் பெரிதாக கண்டுகிட்ட மாதிரி தெரியல. அவங்க வந்து துரோகிகள் போறாங்க, தொண்டர்கள் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு தான் ரியாக்ஷன் வருது. இது எவ்வளவு காலத்துக்கு இதே மாதிரி டயலாக்ல போக முடியும்? உண்மையிலேயே தொண்டர்கள் போகாம இருக்காங்களா? வாக்கு வங்கி இருந்து போகாம இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் அதை சுத்தி வருது சார். தொண்டர்கள் திமுக பக்கம் போவாங்க. திமுக பக்கம் போவார்கள். அதாவது தொண்டர்களிலும் உண்மையான திராவிட பற்று உள்ளவர்கள் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் திமுக பக்கம் போவாங்க. அதாவது இந்த ராஜாராம் மாதவன், நாஞ்சில் மனோகரன், இது மாதிரிப்பட்ட ஆட்கள் வந்து திமுகவிலிருந்து அதிமுகவுக்கு போன போது அவங்களுக்கு வந்து பதவி ஆசை இருந்ததுங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு திராவிட கொள்கை மேல பற்று இருந்ததுங்கிறது உண்மை. அதுல அவங்க தங்களை டைல்யூட் பண்ணிக்கல. அவங்க போனது எம்ஜிஆருக்கு உதவியா போயிருச்சு. நம்பர் 1, எம்ஜிஆருக்கு கிரெடிபிலிட்டி ஜாஸ்தியாச்சு. இவங்கெல்லாம் வர்றாங்கன்னா அப்ப எம்ஜிஆர் தானே உண்மையான திமுக அப்படின்னு சாதாரண ஜனங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்துச்சு. 2வது, ஒரு கொள்கைங்கிறது இல்லாம தடுமாறிக்கிட்டு இருந்த எம்ஜிஆருக்கு இவங்க வந்து நின்று அந்த கொள்கையை கொடுத்தாங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து இந்த இங்க தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு ரிசர்வேஷன் இன்கம் பேஸ் எல்லாம் வச்சுங்கன்னா ஆட்சியை நடத்த முடியாது, கட்சியை நடத்த முடியாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதனால வந்து எம்ஜிஆருக்கு அது பெனிஃபிஷியலா இருந்தது. ஆனா இன்னைக்கு போறவங்க வந்து இதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போறவங்க யாருமே அப்படி சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆளும் கிடையாது. அப்படி சொல்லி கொடுத்தா அதை கவனிக்கிற ஆளும் அங்க கிடையாது. நீங்க அப்படி இருக்கும் போதே ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல திமுக காங்கிரஸ் கூட்டணிட்ட தோத்த உடனேயே அங்க நம்பர் 2 மாதிரி இருந்த நாஞ்சில் மனோகரன், புலவர் இந்திரகுமாரி, ஜிஆர் எட்மண்ட், இந்த மாதிரி கொஞ்சம் பேர் உடனே பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்த உடனே திமுக பக்கம் போனாங்கல்ல சார். ஆமா, அதே காரணம் தான். இங்க வந்து அதிமுக தவேக்கால வந்து அதிமுக சேர்ந்துரும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா பேசியதாகவும், அப்படி அவர் தொடர்ந்து இந்த மாதிரி அதிமுக பத்தி அவதூறாக பேசினார்னா சட்ட நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னும் KP முனுசாமி செய்தியாளர் சந்திப்புல நேற்று சொல்றாரு. இதுல சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவருடைய விருப்பத்தையும் அவருடைய இது ஆசை மட்டும் இல்ல, அவர் எதிர்பார்க்கிறத சொல்றாரு. இதுதான் நடக்கும் தமிழக அரசியலில் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. இதுக்கு என்ன சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும்? இந்த சட்ட நடவடிக்கைங்கிறது ரொம்ப ஒரு எதுக்கு எடுக்க முடியும், எதுக்கு எடுக்க முடியாதுங்கிற கேள்வியோட வருது சார். இது திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு தொடர்ந்து ஒருவர் சொல்லிக்கிட்டே இருந்தாருன்னா அது வந்து அந்த சொற்களின் மீது ஆட்சேபம் தெரிவிச்சு சட்ட நடவடிக்கை எடுக்க முடியுமா, முடியாதா? ஆமா, இது டிஃபேமேஷன் சொல்லி அவர் வந்து நிரூபிக்கணும். எதனால் தீய சக்தி என்று சொல்லுகிறார் அப்படின்னு நிரூபிக்கணும். கோர்ட்ல நிரூபிக்கணும். பொதுவா திமுக இப்படிப்பட்ட அட்வர்ஸ் கமெண்ட் பத்தி ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது, கவலைப்படுறதே இல்ல. அவங்களுடைய ஆட்டிடியூடே அது மாதிரி தான். அது அரசியல்ல இதெல்லாம் சகஜம்ங்கிறத அவங்க ஏத்துக்கிறாங்க போல இருக்கு.
பேசுனா பேசிக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் விட்டுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப பர்சனலா ஃபேமிலி அந்த மாதிரி லெவலுக்கு போகும்போது மட்டும்தான் அவங்க வந்து ஆக்ஷனுக்குள்ள போறாங்க, அந்த மாதிரி கேஸுக்குள்ள போறாங்க. இதுல அவர் KP முனுசாமி பேசும்போது ஆட்டுக்கூட்டம் மாதிரி கேட் எப்ப திறக்கும்னு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த எக்ஸோடஸினுடைய அங்க போய் சேரும் விதத்தை வந்து அவரு கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரி சொல்றாரு. அல்லது வேதனையில ஆட்டுக்குட்டிகள் தானேங்க இவங்களோட ஆட்டுக்குட்டிகள். அதையும் சொல்லணும். வழி தவறிய ஆட்டு மந்தைன்னு தேவனே என்னை பாருங்கிற பாட்டுல ஏதோ சொல்லுவார்ல, அந்த மாதிரி இவங்க ஆட்டுக்கூட்டம் மாதிரி போறாங்கன்னு சொல்றாரு. இது அதே பாட்டுல இன்னொரு வரியும் வரும். உங்களுடைய மந்தையிலிருந்து பிரிந்து சென்ற 2 ஆடுகள் மீண்டும் சந்தித்துக் கொண்டன, ஆனால் பேச முடியவில்லைன்னு. வைகோவும் நாஞ்சில் சம்பத்தும் பார்த்தா அப்படிதான் பேசிக்குவாங்களோ. இப்ப செங்கோட்டையனை போய் பாக்குற இவங்க எல்லாரும் எப்படி சார் பேசிக்குவாங்க? அதாவது அங்க இவங்களை கண்டு பயந்துதான் இங்க வந்தோம், இங்கேயும் வந்துட்டாங்களே அப்படின்னு தான் அவங்க நினைக்கணும். அதே மாதிரிதான் அந்த அதிமுகவுக்குள்ள ஒரு சிறு மாற்றமும் நடக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது சார். அனிதா ராதாகிருஷ்ணன் திமுகல இருக்காரு. அவர் இந்த பேச்சுக்காக கைது செய்யப்பட்டதை அதிமுக கண்டிக்கிறது, கண்டனம் தெரிவிக்குது. இவர் வந்து காவல்துறையை கண்டிக்கிறார் KP முனுசாமி செய்தியாளர் சந்திப்புல. அது ஒரு முன்ஜாக்கிரதை உணர்வாக கூட இருக்க முடியும். நாளைக்கு நமக்கு நடந்துரும். அதே மாதிரி OS மணியன், அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன்ட்ட மந்திரி பதவி வாங்கி தரோம் வந்துடுறீங்களான்னு விஜயபாஸ்கர் கேட்டாருன்னு அதையும் RS பாரதி திமுக சொல்லி கண்டிக்கிறாரு. குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டிக்கிறாரு. ஆக திமுக பாதிக்கப்படும் போது அதிமுகவும் கை நீட்டுதுன்னா உறவுக்கு கை நீட்டுது. அதிமுக பாதிக்கப்படும் போது அவர் திமுகவும் கை நீட்டுவது போல ஒரு தோற்றம் வருது. நாங்க பங்காளிங்க 2 பேரும் ஒருத்தர் அடிச்சுக்குவோம், நீ யாரு 3வது ஆளு ஏன் பங்காளி மேல கை வைக்கிறதுக்கு அப்படின்னு. பட் இத உடனே அரசியல் ரீதியான கூட்டணி அதிமுக வந்து பிஜேபியை விட்டு வெளியில வந்துடுச்சா, அந்த கூட்டணியை விட்டு வெளியில வந்துடுச்சா, இல்ல என்டிஏல தான் இருக்கா, என்டிஏலயே இருக்குதுன்னா அதை எப்படி நீங்க ஆதரிச்சு பேசுறீங்க அப்படின்னு எல்லாம் சமூக செயல்பாட்டாளர்கள் கேள்வி வைக்கிறாங்களே சார். இதெல்லாம் வந்து ஏன் ஆதரிக்க கூடாது? அதாவது இது வந்து பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் லா. இவங்க பண்றது, அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் பண்றது வந்து ஒரு அரசியல் நாகரிகத்திற்கு அப்பாற்பட்டது. அரசியல்ல இது மாதிரி பேசுவாங்க, அதை வந்து இவ்வளவு தூரத்துக்கு அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சு இன்ட்ராகேஷன் பண்ணணுங்கிற அளவுக்கு போக வேண்டிய தேவையில்லை. டிஃபமேஷன் சூட் போடுறதுன்னா மானஸ்டேட் வழக்கு போடுறது நீங்க போடுங்க, கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்க, அது வரைக்கும் சரிதான். அந்த அளவுக்கு போறதுன்னா கூட நான் ஏற்கனவே சில உதாரணங்களை சொன்னேன். அவர் பேசுனது யாருன்னு இப்பதான் நன்னிலம் நடராசன் அப்படின்னு ஒரு திமுக பேச்சாளர் இருந்தார் அந்த காலத்துல. அவரு தான் அப்படி எல்லாம் பேசினவர். அந்த மாதிரி ரொம்ப வேடிக்கையா பேசுவாங்க. இவங்க இதுல தீப்பொறி ஆறுமுகம்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து இதுல மதுரைக்காரர். அவர் வந்து ஒரு தடவை வந்து சொன்னாரு, லேசுப்பட்டவனது இல்லையா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கார பசங்க, தகரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே தகர உண்டியில கண்டுபிடிச்சவையா அப்படின்னாரு. இதுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. ஆமா, எங்க உண்டியல் தகரத்துல தான் நாங்க வந்து பண்ண முடியும், அவ்வளவுதான் எங்களுடைய எக்கனாமிக் கெப்பாசிட்டி, அதுதான் சொல்றாரு. இதுல நம்ம இது அப்டேட் பண்றதுக்கு என்ன இருக்குன்னு சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அரசியல்ல வந்து இப்படிப்பட்ட அங்கதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் எக்ஸாக்டா என்ன பேசுனது தெரியாது. ஒரு தனிப்பட்ட முறையில மிகவும் கீழ்த்தரமாக தாக்கியிருந்தார் என்றால் அது நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது. அப்படி தாக்கியிருந்தா அதுக்கு நீங்க டிஃபமேஷன் சூட் போடுங்க, கோர்ட்ல வந்து கேஸ் போடுங்க, கோர்ட்ல போய் அவர் நிப்பாட்டுங்க. ஆனா இப்படி வந்து அவர் அரெஸ்ட் பண்றது, போலீஸ் இன்ட்ராகேஷன் வேணும்னு கேட்கறது, இதெல்லாம் வந்து அந்த சகிப்புத்தன்மை இல்லாததை வந்து காட்டுது. இந்த பொதுவாக இந்த சினிமாவில் இருந்தவங்க NT ராமராவ் வந்து ஒரு நாள் சொன்னாரு, என்னது இது இந்த கவர்மெண்ட்ல என்ன நடக்குது, நான் என் ப்ரொடியூசர்கிட்ட வந்து இன்னைக்கு காலையில 8 மணிக்கு சொன்னேன்னா 8:45 எல்லாம் ரெடியா இருக்குமேனாரு. அவங்களுக்கு எல்லாம் ரெடியா இருக்கும், அந்த மாதிரியே வளர்ந்துட்டாங்க. அதனாலதான் இங்க வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்க முடியறது இல்லை. ஒருக்க வந்து இவரு எம்ஜிஆர் வந்து சட்டசபையிலே சொன்னாரு, இந்த ஆர்டிகல் 226 ஒண்ணு ஏன் கொண்டு வந்தாங்க, எது கொண்டு வந்தாங்கன்னு எனக்கு விளங்க மாட்டேங்குது, எதுக்கெடுத்தாலும் ஸ்டே ஆர்டர் அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டு பேசினாரு. ஸ்டே ஆர்டர்
ஹேபியஸ் கார்பஸ், இதெல்லாம் ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமைகளை நிலைநாட்டுறது. அது அவங்களால புரிஞ்சுக்க முடியல. அது மாதிரி தான் இப்ப விஜயும் அது மாதிரி கொஞ்சம் ரொம்ப புரிஞ்சுக்க முடியல புரியுதுன்னு நினைக்கிறேன். விஜய்கிட்ட புரிஞ்சுக்க முடியலன்னு நினைக்கல சார், நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அது அது அவங்க நினைச்ச மாதிரி ஆட்சி நடத்த முடியலையேங்கிறதுனால வரக்கூடிய வருத்தமாக இருக்கலாம். அது தவிர அந்த திமுக தாவேக 2 பேருக்கும் இடையில உண்டான இஷ்யூஸ் வந்து வேற டைமென்ஷனுக்குள்ள போகுது. ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சி, அதனால 35 கோடி கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு வரிசையாக 5 பேருக்கும் மேல 8 பேர் வரைக்கும் கைது செய்திருக்கிறாங்க. இன்னும் செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய தம்பிக்கும் லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறதாகவும் தெரியுது. அப்புறம் பதிலுக்கு இந்த பக்கத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் அரெஸ்ட் ஆகி விசாரிக்கும் போது அந்த டிமாண்ட் வந்தது, ரிசைன் பண்ணிட்டு எந்த கட்சியில ஜாயின் பண்ணிருங்கன்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தார்கள்னு அவர் சொல்றாரு. நாகர்கோயில் எம்எல்ஏ ஆஸ்டினுக்கும் வேப்பனஹள்ளி எம்எல்ஏ சீனிவாசனுக்கும் இது போன்ற 50 கோடி ஆஃபர் பண்ணி அழுத்தங்கள் வந்தன அப்படின்னு RS பாரதி பிரஸ் மீட்ல சொல்றாரு. ஆக இது வந்து எவ்வளவு தூரம் உண்மையாக இருக்கும்னு யோசிக்க முடியல. 2 பக்கமும் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கிட்டே போறாங்க. எப்படி பாக்குறது சார்? இதை சாதாரண பொது ஜனத்திட்ட போய் கேட்டா இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன், அதனுடைய நார்ம்ஸ், அதனுடைய மேன்மைகள் இதெல்லாம் சரியா விளங்காதவங்க கேட்டா அவங்க ரொம்ப சுருக்கமா என்ன சொல்லுவாங்க, 2 பேரும் அடிச்சுக்கிட்டா அப்படித்தான் அடிச்சுக்குவாங்க, 2 பேரும் தான் செய்யறாங்க, இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. இதுல உண்மை வந்து கண்டறியப்பட வேண்டும், அதுல சந்தேகமே இல்லை. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானதுதான். ஆனா நான் திரும்பவும் நேற்று சொன்னதே மறுபடியும் கேட்கிறேன். தன்னுடைய பொதுக்குழு கூட்டத்துல வச்சு வைகோ வந்து சொன்னாரு, உங்க 2 எம்எல்ஏக்களையும் ரிசைன் பண்ண வைங்க, அவங்களை ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் அதை மறுதளிச்சார், அது வேற விஷயம். ஆனா பொதுக்குழு கூட்டத்துல வச்சு சொன்னாரு. அப்ப மறுதளிச்சாருங்கிறதையும் மனசுல வச்சுக்கிட்டு விஜய் மேலேயும் ஒரு கேஸ் போடணும்ல, கேஸ் போட்டு விசாரிக்கட்டும், அதுக்கப்புறம் வைகோ வந்து சொல்லட்டும், இல்ல நான் அப்படி சொன்னது தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லட்டும். சொன்னார்ல. இப்ப இதுல வந்து அமமுகவுடைய எம்எல்ஏ வந்து கையெழுத்து வாங்க வந்து எப்படி கையெழுத்து வாங்கினாங்கன்னு சொல்லி வீடியோவே காட்டினாங்கல்ல கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி. அப்ப அதெல்லாம் பத்தியே விசாரிக்கல. குதிரை பேரம்னு மீண்டும் மீண்டும் எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால அவங்களும் குதிரை பேரத்துல ஈடுபட்டாங்கன்னு ஒரு சார்ஜ் சொல்லிட்டா இந்த குற்றச்சாட்டுக்கான சாரம் குறைஞ்சிரும், நீர்த்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இதுக்குள்ள இருக்கா? அந்த அளவுக்கு இருந்ததுன்னா சரி. ஆனா உண்மையிலேயே முயற்சியில வந்து திமுக ஈடுபட்டது என்றால் அது கண்டிக்கத்தக்கதுதான். கண்டிக்கத்தக்கது. அது என்ன பலன் சார்? அப்படி இது எத்தனை பேரை கூட்டு வந்து நீங்க ஆட்சியை மாத்திர முடியும்? அவங்களுக்கு தான் போதுமான நம்பரே இல்லையே. அவங்களுக்கு போதுமான நம்பர் இல்லை. ஆனா அன்னைக்கு வந்து சப்போஸ் ஸ்பீக்கர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் வருது. நம்பிக்கையில்லா தீர்மானம் வரும்போது மற்ற திமுக அதிமுக 2 சேர்ந்து வந்து ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி வைங்க. அப்படி போட்டாலும் 60 40ன்னு வச்சுக்கிட்டா கூட 100 95ல இருந்து 100க்குள்ளதான் சார் வரும். ஆமா, இப்ப இவங்களை இழுத்துக்கிட்டே இருந்தா, இந்த கட்சியில இருந்து ஆட்கள் வந்து ரிசைன்மெண்ட் போயிட்டாங்கன்னா இழுத்துக்கிட்டு இருந்தா, அது இது தியரிட்டிக்கல் ஸ்பெகுலேஷன். நான் சொல்றது என்னன்னா அப்படி நடக்கவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கு ரொம்ப முயற்சி, 1-2 பேரை இழுத்து என்னவும் பண்ண முடியாது. அதனால நீங்க சொல்றது கரெக்ட். இப்படி 2 பேரை 3 பேரை வந்து இதுல இருந்து இழுக்க ஒரு ஷோ வேணா காட்டலாம். அதாவது அதிமுக இருந்தா போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? நேத்து வந்த கட்சி, நேத்து ஆட்சிக்கு வந்த அரசுடைய கட்சி, அவங்களும் தான் போறாங்கன்னு ஒரு ஷோ காட்டலாம். அதை ப்ரூவ் பண்றதுக்கு எவ்வளவு சார் செலவழிக்கலாம்? அந்த ஃபிகர் எல்லாம் நமக்கு நடுங்குது இல்ல, நம்ம கை காலெல்லாம் நடுங்குது அந்த ஃபிகர் எல்லாம் கேட்டா. நடுங்குது. நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன். ஒரு அரசியல் கட்சியில் இன்னைக்கு வந்து அவ்வளவு தூரத்துக்கு இது இல்லாம சக்தி இல்லாம இருக்கிறாங்க. அந்த பெண்மணி வந்து தனக்கு நம்பிக்கைக்குரியவர்னு சொல்லி 56,000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, இந்த எலெக்ஷன் செலவுக்கெல்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அதை அந்த நம்பிக்கைக்குரியவராக கருதப்பட்டவர் அதை வந்து தன் சொந்த சுயலாபத்துக்கு பயன்படுத்திட்டாரு, தன்னை கட்சியில பலப்படுத்த பயன்படுத்திட்டாருன்னு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். எங்க 56,000 கோடி தான் நடுங்கலையா? அதோட கம்பேர் பண்ண 25 கோடியும் 50 கோடியும் பெரிய அமௌண்டா? இன்னைக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமா போச்சு. இன்னைக்கு உள்ள பிரச்சனை என்ன? அன்னைக்கு வந்து கரப்ஷன் இல்லாம இருந்ததா? காமராஜ் ஆட்சியில கரப்ஷன் இல்லாம இருந்ததா? இருந்தது. ஆனா அந்த கரப்ஷனுடைய குவாண்டம் வந்து ரொம்ப கம்மி. இன்னைக்கு கரப்ஷனுடைய குவாண்டம் கோடிகள்ல தான் ஆரம்பிக்கிறாங்க.
எங்க வீட்டு பிள்ளை இது மாதிரி சினிமாலாம் பார்க்கும்போது பையன் நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, மாசம் 300 ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு அது பெருசா இருந்தது. இன்னும் ஒரே ஒரு செய்தி சார். அமைச்சர் விஸ்வநாதன் மேல புகார் கொடுத்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில இருந்து ஆளுநர்கிட்ட. அது கண்டனத்துக்குரியது. அவர் தன்னுடைய குழந்தைகளாக கருதி நடத்திய விழா அது. அதுல அவரை அவர் மேல அபாண்டமாக களங்கம் கற்பித்து புகார் கொடுக்கிறது கண்டனத்துக்குரியது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மாணிக்கம் தாக்கூர் சொல்லியிருக்கிறாரு. விகடன்ல அதை பத்தி ஒரு தலையங்கமே எழுதியிருக்காங்க. தலையங்கமும் ஒரு கட்டுரையும். அதுல சொல்லியிருக்காங்க, அந்த வீடியோவை பார்த்தா தெரியுது அந்த குழந்தைகளே அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு தெரியுது. பிறகு என்ன, இவர் எதுக்கு அதை பண்ணணும்? தவறுதான் அது. இதுக்கெல்லாம் சப்பக்கட்டு பண்றதுக்காக தான் மாணிக் தாக்கூர் அங்க போயிருக்காருன்னா மாணிக் தாக்கூருக்கு கிரெடிபிலிட்டி பத்தி சந்தேகம் வந்துடும். இதுல மௌனம் காத்தாலாவது பரவாயில்ல, நீ பண்ண தப்புக்கு நீயே ஃபேஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு போனாலும் அது பரவாயில்ல. ஓகே சார், நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லி நிறைவு செய்யுங்க சார். இல்லைங்க, இன்னைக்கு உள்ள குழப்பமான சூழ்நிலையில நம்முடைய விவாதங்கள் ரொம்ப பச்சையா சொல்ற, ரொம்ப ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைஸ் இதெல்லாம் பத்தி பேச முடியாம, இந்த மினிஸ்டர் அதை சொன்னாரு, அந்த தலைவர் இதை சொன்னாருங்கிற அளவுலதான் விவாதங்கள் இருக்க வேண்டியிருக்கு. தவிர்க்க முடியாததா இருக்கு. ரொம்ப சீக்கிரமா தமிழ்நாட்டுடைய அரசியல் பண்பு, கட்சிகள் அத்தனை பேருக்கும் இடையில் இருக்கிற அரசியல் பண்பு இன்னும் கொஞ்சம் மேல போகும் அப்படின்னு ஆசைப்படுவோம். அதை தவிர சொல்றதுக்கு ஒண்ணு இல்லை. மிகப்பெரிய அளவுல அரசியல் பண்புகளை வளர்த்து எடுக்கிறவங்களே காசிப்பு அல்லது அவரு யாரோ ஒருவர் சொன்னாரு, அது ஒரு வதந்தியாக கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்றதையே 50 நாட்களாக சொல்லிட்டு இருக்கிறாங்கும் போது அப்புறம் எப்படி சார் தமிழ்நாட்டினுடைய பண்பு மீறும்? ஆமாங்க, அதுக்காக ஆசைப்படுறது கூட தப்பா? மறுபடியும் சொல்றேன், மேத்தாவுடைய கவிதை சொல்றேன், வெளிகள் நட்சத்திரங்களை வருடினாலும் ஜன்னல் கம்பிகளோடு தான் சொன்னார். நான் மாத்தி சொல்றேன், விரல்கள் ஜன்னல் கம்பிகளோடு இருக்கின்றன என்பதனால் வெளிகள் நட்சத்திரங்களை வருடக்கூடாதா? ரைட் சார், வருடலாம். எய்ம் ஹை தானே. சூரியனை குறி வச்சா மொட்டை மாடி வரைக்கும் போய் சேரும், வரைக்கும் போகலாம். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.